அழகான கிராமம், எழில் கொஞ்சம் கிராமம்னு சொல்கிற மாதிரி இயற்கை வளமும் பச்சை பசேலுன்னு இயற்கை எண்ணெய் பச்சை ஆடை போர்த்தின மாதிரி அப்படின்னு சொல்லி வர்ணிப்பாங்கள்ல, அப்படி ஒரு கிராமம்தான் இந்த சுந்தர கிராமம். இந்த சுந்தர கிராமங்கிறது பேரில் மட்டும் இல்லாமல் அழகுலையும் இருக்குது. இந்த கிராம மக்கள் மிக ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கிராமத்தில் இதுக்கு நேர் எதிராக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கும் பேர் சுந்தர வீடு. ஆனால் மக்கள் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? வெளிச்சமில்லா வீடு. அது என்ன வெளிச்சமில்லா வீடு அப்படின்னா, நீங்கள் சூரியன் மறைந்தாலும் சூரியன் எழும்பி வந்தாலும் அங்கே வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அது எப்படிங்க? பகல் நேரத்தில் வெளிச்சம்தான் இருக்குமே. மக்களும் இவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும்போது, அங்கெல்லாம் நல்ல முறையாக இயற்கையெல்லாம் இருக்கும்போது வெளிச்சமும் வர்றது இயற்கை தானே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வெளிச்சமே இருக்காது. நீங்கள் போய் மெழுகுவத்தியோ அகல் விளக்கோ பருத்தி, ஏன் டார்ச் லைட்டு கூட கொண்டு போய் பருத்தினாலும் சில வினாடிகளுக்கு மட்டுமே வெளிச்சம் தருமே கூட அடுத்த நிமிடம் அது அமர்ந்து விடும். ஏன் அப்படின்னா, அது வெளிச்சமில்லா வீடு. என்னவோ பழங்காலங்களுக்கெல்லாம் முன்னாடி அது ஒரு பழைய அரண்மனையாகத்தான், மாட மாளிகைகளோட இருந்தது தான் அந்த வீடு. இன்னமும் அதோட அழகில் எந்தவித வனப்புகளில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் வீட்டின் பேருக்கு ஏற்ற மாதிரி சுந்தரமாகத்தான் இருக்குது அந்த மாளிகை. ஆனால் ஏன் வெளிச்சமில்லா வீடாக மாறுச்சு அப்படின்னா, இது அங்கே சொல்லும் கிழவர் கிழவிகளின் நம்பிக்கையா இல்லை உண்மையானு தெரியல. பல நெடு ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி அந்த கிராமத்து ஜமீன்தாராக இருந்தவரோட மாளிகை தான் அந்த சுந்தர வீடு. ஜமீன்தாரும் ஜமீன்தாரோட மனைவியும் மகளும் மகனும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த வீடு. ஜமீன்தாரின் வீட்டிற்கு வேலை செய்ய பல பேர் வருவது உண்டு. அப்படி வந்த ஒரு வாட்ட சாட்டமான அழகிய இளைஞனின் அன்புனாலையும் அவனுடைய பாசத்தினாலும் ஜமீன்தாரின் மகள் காதல் கொள்கிறாள். இருவருக்குமான காதல் பின்னாடி திருமணம் வரை முடிய எண்ணி ஜமீன்தாரிடம் போய் மன்றாடி கேட்கிறார்கள். ஜமீன்தாரோ ஊருக்குள் தனக்கு இருக்கும் நல்ல பேரையும் கௌரவத்தையும் மகள் அழிக்க வந்துவிட்டா அப்படின்னு நினைச்சு மகளை கொல்ல முயல்கிறார். இந்த சதி திட்டத்திலிருந்து மகளும் அந்த வேலைக்கு வந்த இளைஞனும் தப்பித்து விடுகிறார்கள். அந்த அன்னைக்கு இரவே ஜமீன்தார் பல ஆட்களை வைத்து மகளையும் அந்த இளைஞனையும் தேடுகிறார். ஜமீன்தாரோட மனைவியும் மகனும் வேண்டாம் என்று எவ்வளவு வற்புறுத்தி அவர் கேட்கவே இல்லை. ஆட்கள் அனைவரையும் தேட அனுப்பியதால் அந்த இரவு அந்த சுந்தர வீட்டில் ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் மகனும் மட்டுமே இருந்தனர். எங்கேயோ இடித்த இடி மாளிகையிலும் விழுந்த மாதிரி கணீர் என்றொரு சத்தம் விழுந்தது. என்ன சத்தம் என்பது இப்போ வரைக்கும் யாருக்கும் புலப்படவில்லை. விழுந்த சத்தத்தில் மின்கம்பம் சாஞ்சு வெளியில் நடமாடிக்கொண்டிருந்த அம்மூவரையும், அதாவது ஜமீன்தாரின் மனைவி மகனின் மேலும் கம்பம் விழுகிறது. விழுந்ததும் அங்கேயே மின்சாரத்தால் மூவரும் கரும் புகைகளாகவே வெளிவந்து சாம்பலாகின்றனர். அன்றிருந்து அந்த வீட்டில் மின்சாரம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இதையெல்லாம் கேட்டு அறிந்து துடிதுடித்து அழுது கொண்டு ஓடி வந்தாள் ஜமீன்தாரின் மகள். ஆனால் என்ன செய்ய முடியும்? இழந்த இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியவில்லை. பின் தானும் இங்கு இருப்பதால் தன் குடும்பத்தின் நினைவுகள் வரும் என்று நினைத்த பெண் தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு ஏதோ ஒரு ஊரில் போய் தஞ்சம் புகுந்து விட்டாள். இப்போ வரைக்கும் அவள் என்ன ஆனாள் என்பது தெரியவில்லை. ஆனால் அன்று இரவுல ஏற்பட்ட இருட்டு இத்தனை ஆண்டுகளாகவும் இருட்டாகவே இருக்கு அந்த வீடு. அந்த வீடை வாங்க பல பேர் முயற்சி செய்தார்கள். அவர்களோட வாரிசுதாரர்கள் அண்ணன் பாட்டன் பூட்டன் எங்கெங்கேயோ ஊர்களில் இருந்தும் இதை விற்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ பேர் வாங்க வந்தும் எங்கள் மக்கள் சொல்லும் கதைகளை கேட்டு திரும்பி ஓடிவிட்டார்கள்னே சொல்லலாம். அப்படி என்ன மக்கள் கதை சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு ரொம்ப இருட்டாக இருக்கே, சரி இன்றைக்கி நம்ம ஒரு தீபம் பற்றி வைப்போம், வாழ்ந்த வீடாச்சு, என்னதான் இருந்தாலும் நம்ம ஜமீன்தார் ஆச்சேன்னு சொல்லி தீபம் ஏற்றினாலும் விளக்கு பருத்தினாலும் சில வினாடிகளில் அது அமர்ந்து விடுகிறது. ஏதேதோ பேசும் குரலும் ஏதேதோ நிழல்களும் பார்ப்பதாகவும் ஊர் மக்கள் சொல்வதால் யாருமே அது வாங்காமல் இருக்காங்க.
இது மாதிரி ஒரு தருணத்தில் தான் இந்த ஆண்டு தனக்கு கிடைத்த மிகப்பெரிய தொகையை தான் சொந்த ஊரிலேயே ஒரு வீடோ இடமோ வாங்கியே ஆக வேண்டும் என்று வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கினான் இந்த சுந்தர கிராமத்துக்கு அருண் என்னும் இளைஞன். பார்த்ததுமே அவனுக்கு மிகவும் பிடித்தது இந்த சுந்தர வீட்டைத்தான். அவனுக்கு பேய் கடவுள் எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது. மக்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இவன் ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் இந்த வீட்டை வாங்க தீர்மானித்து விட்டேன் என்று. எத்தனையோ பேர் எடுத்து கூறியும் கேட்காதவன் எப்படியோ போகட்டும் என்று அந்த மக்கள் விட்டுவிட்டனர். அவன் அந்த வீட்டை தாம் பெயருக்கு மாற்றி எழுதிய அந்த அன்னைக்கு இரவே தான் இங்கே தங்கிட வேண்டும், மக்களை எல்லாத்தையும் மூடர்குடம் நிர்புத்தி ஆக வேண்டும் என்று அவன் வந்தான். அன்று இரவே அவன் வரும் பொழுது அவன் கையில் டார்ச் லைட்டும் மெழுகுவர்த்தியும் அகல் விளக்கும் இன்னும் பல பேட்டரி சாதனங்களையும் எடுத்து கொண்டு வந்திருந்தான். சூரியன் அமர்ந்ததும் 6 மணிக்கு மேல் அவன் உள்ள வருகிறான். அவனோட உடைமைகளை எல்லாம் கொண்டு போய் அவனுக்கு பிடித்தமான அறைகளிலே வைக்கிறான். வீடு எங்கும் இருட்டு, சுள்ள இருக்கும் சுவர்கள் எங்கும் இருட்டு கரும் புகையாகவே அவனுக்கு தெரிகிறது. இவன் உடனே மெழுகுபர்த்தியை பற்றி வைக்கிறான். சில வினாடிகள் தான் மெழுகுபர்த்தி அமர்ந்து விடுகிறது. காற்று இல்லையா, பல நாள் கழித்து இந்த கட்டடம் காற்றை உள்வாங்குகிறது, அதனால தான் மெழுகுபர்த்தி அணைந்திருந்தான். அகல் விளக்கு ஏற்றுறான். அகல்களுக்கும் அமர்வது இயல்புதானே இந்த காற்றில் நினைச்ச அவன் டார்ச் லைட்டை ஆன் பண்ணுகிறான். டார்ச் லைட்டை ஆன் செய்து சிறிது நேரத்திலேயே இங்கே வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற குரல் அவனுக்கு பீதியை கிளப்புகிறது. யார் அங்கே, யார் எங்கே என்று அவனும் மாடி படிகளிலும் கீழையும் அலமோதுகிறான். ஆனால் பின் வாசலில் ஒரு குரல் கேட்குது, நாங்கள் தான், எங்களுக்கு வெளிச்சம்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, இருட்டில் இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற கம்பீரமான ஒரு குரல் கேட்கிறது. ஆடி ஒடுங்கி போகிறான் அருண். உடனே தான் கொண்டு வந்திருந்த அனைத்து பேட்டரி லைட்டுகளையும் ஆன் செய்கிறான். முயற்சி பலிக்கவில்லை. அவன் உடனே செவுறு ஓரமாக போய் பயந்து அமர்ந்து கொள்கிறான். விடிந்ததும் மக்கள் அருண் என்ன ஆனான் பார்ப்பதற்காக படையெடுக்கிறார்கள். அங்கே சுவற்றில் வாசகம் மட்டுமே தென்படுகிறது. இருட்டில் இருக்கும் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இயலாத காரியம், வெளிச்சத்தில் இருக்கும் நீங்கள் இருட்டில் இருப்பதும் இயலாத காரியம். இப்படிக்கு அருண் அப்படிங்கிற பெயரும் எழுதியிருக்கு. கீழே அருணை காணவே முடியலை. ஆனால் மக்கள் சொன்ன மாதிரி உப்புவும் நிழல் தெரிகிறது, 4 நிழல் தெரிகிறது. அந்த 4 நிழல் யாரு என்பது அருணுக்கே வெளிச்சம் அந்த இருட்டில்.